ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 225வது பதிவு கும்பாபிஷேக மகத்துவம், ஊருக்கு உயர்வு தரும் குடமுழுக்கு, கும்ப அபிஷேக அத்தியாவசியம் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளிலும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். திரு BK சரவணகுமார் அவர்களுடன் எடுத்த நேரடி உரையாடல், அதன் மூலமும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது முதுமொழி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றார் மகான் ஔவையார். கோவில் என்பதை பிரித்து பார்த்தால் கோ ப்ளஸ் இல் என்று வரும். கோ என்றால் அரசன் அல்லது தலைவன். இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, இந்த சீரான கட்டுப்பாடுகளுடன் இயங்கும் அண்ட சராசரங்களுக்கும் தலைவனான இறைவன் வசிப்பிடம், அதாவது இல்லமாக கருதப்படும் கோவிலில் அதற்குரிய சிறப்பம்சங்கள் பல இருக்கின்றன. கோவில் கட்டப்படும் அஸ்திவாரத்துக்கு முன்பே பல விலையுயர்ந்த நவரத்தினங்கள், உலோகங்கள் அடித்தளத்தில் போடப்பட்டு இறை ஆகர்ஷண சக்தியை ஈர்க்கும் வண்ணம் அமைக்கப்படுகின்றன. கோபுர தரிசனம், கோவில் தரிசனம் என்று ஏன் கூறுகிறோம் என்றால், கோபுர கும்பங்களில் உள்ள ஆகர்ஷண காந்த சக்தி மூலமும் இடிதாங்க வல்ல அமைப்பு மூலமும் ஊர் மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகம், கர்நாடகா மற்றும் ஆந்திராவில்தான் மிகப்பெரிய உயரமான கோபுரங்கள் கட்டப்படுகின்றன. அந்த ஈர்ப்பு சக்திக்கு மரியாதை தரும் விதமாக மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கோபுரத்தை விட உயரமான கட்டடங்கள் சுற்றுப்பகுதிகளில் கட்ட அனுமதி இன்றளவும் தரப்படுவது இல்லை. அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டிய அவசியத்தை இப்பதிவில் நாம் காண இருக்கிறோம். குடமுழுக்கு அல்லது கும்பாபிஷேகம் ஒவ்வொரு இந்து கோவிலிலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய சடங்காகும். இதன் மூலம் உள்ளிருக்கும் கடவுள் சிலைகளுக்கு தெய்வீக தன்மை புதுப்பிக்கப்படுகிறது. குடத்தில் நீர் நிரப்பி புனித ஆறுகளின் நீராக உருவகித்து மந்திரங்களினால் தெய்வத்தன்மை ஏற்றப்பட்ட நீரினால் சிலைகளும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசங்களும் நீராட்டப்படுவதால் இது குடமுழுக்கு என்று அழைக்கப்படுகிறது. கோவில் கோபுர கலசங்களும் தெய்வத்தன்மை பெறுவதால் ஒருவர் கோவிலுக்கு செல்லாமலே இறை அருளை பெறக்கூடும் என்பதால்தான் கோபுர தரிசனம், கோவில் தரிசனம் என்ற சொற்றொடர் வழக்கில் வந்தது. கும்பாபிஷேகத்துக்கு செய்யப்படும் யாகங்களை எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. 2 காலம், 4 காலம், 8 காலம், 12 காலம் வரை செய்யும் முறை வழக்கத்தில் உள்ளது. ஹோம குண்டங்களின் எண்ணிக்கையிலும் வகைப்பாடு உள்ளது. ஏக குண்டம் 1 குண்டம் அமைத்தல், பஞ்சாக்னி 5 குண்டம், நவாக்னி 9 குண்டம் அமைத்தல், உத்தம பஷம் 33 குண்டம் அமைத்தல் ஆகும். அனுஞை எனப்படும் அனுமதி வாங்கி பெற்ற பின்னரே பல கிரியைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பூஜா பாத்திரங்களுக்குரிய தேவதைகளை பூஜித்து பாத்திர பூஜை, பின் கணபதி பூஜை, வருண பூஜை, பஞ்சகவ்யம் மூலம் சுத்தி, வாஸ்து சாந்தி, அஷ்டதிக் பாலகர்களுக்கு பிரவேச பலி, அதன் மூலம் துர்தேவதைகள் வரவிடாமல் தடுத்தல், மண் எடுத்தல், அதாவது பூமி தாயை மகிழ்விக்க செய்யப்படும் மிருத் சங்கரஹனம், அடுத்து மண்ணை பாலிகைகளில் இட்டு முளையிடச் செய்து 12 கலைகளை வளர்த்தல்,
ரஷா பந்தனம் என்ற காப்பு கிரியைகளை செய்பவருக்கு கட்டுதல் என பல முன்னேற்பாடுகளை முடித்த பின்னரே கும்ப அலங்காரம் செய்யப்படுகிறது. கும்பங்களையே இறைவனின் உடம்பாக பாவித்து அலங்காரம் செய்கின்றனர். அடுத்து கலாகிருஷ்ணம் என்ற விக்கிரகத்தில் இருக்கும் சக்தியை கும்பத்திற்கு மந்திரபூர்வமாக அழைக்கும் வைபவம் நிகழ்த்த பெறுகிறது. அதன் பின்னரே யாகசாலா பிரவேசம், அதாவது கலசங்களை யாகசாலைக்கு அழைத்து வரும் வைபவம் நடக்கும். அதன் பின்னர் சூரிய சந்திர பூஜை, யாக மண்டப பூஜை, பிம்ப சுத்தி எனப்படும் விக்கிரகங்களை மந்திரபூர்வமாக சுத்தம் செய்யும் பணி நடக்கும். அதன் பின்னர் நாடி சந்தானம் என்று இறைவனின் சக்தியில் ஒரு பகுதியை இணைப்பு மூலமாக தர்ப்பை கயிறு, தங்கக்கம்பி, வெள்ளிக்கம்பி அல்லது பட்டுக்கயிறு மூலம் மூல விக்கிரகம் மற்றும் உள்ள விக்கிரகங்களுக்கு சேர்க்கும் திருப்பணி நடக்கும். அதன் பின் விசேஷ சந்தியில் 36 தத்துவ தேவதைகளுக்கு அர்க்கியம், உலகில் உள்ள அனைத்து ஆத்மா பித்திருக்களுக்கு அர்க்கியம் தந்து பூத சுத்தி, அதாவது மனித உடம்பை தெய்வ உடம்பாக மந்திரபூர்வமாக மாற்றி அமைப்பார்கள். அதன் பின் ஸ்பர்ஷாஹூதி என்று 36 தத்துவங்களையும் மூல விக்கிரகத்திற்கு கொண்டு சேர்த்து பின் அஷ்டபந்தனம் செய்வார்கள். 8 பொருட்களால் ஆன இம்மருந்தினால் மூர்த்தியையும் பீடத்தையும் ஒன்று சேர்ப்பதை மருந்து சாத்துதல் என்றும் கூறுவார்கள். அதன் பின் பூர்ணாகுதி, அதாவது யாகம் இனிதே நிறைவுறும். இவ்வளவும் ஏன் கூறுகிறேன் என்றால், ஒரு கும்பாபிஷேகத்திற்கு எவ்வளவு முன்னேற்பாடுகள், பூஜைகள் ஆகம விதிப்படி நடத்தப்பெற்று கும்பங்களுக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ளத்தான். கும்பாபிஷேகத்தின் போது இந்த மந்திர நீரை மக்களின் மேல் தெளிப்பர். அது தங்கள் மேல் பட்டாலே புண்ணியம் என்று பெரும் திரளான மக்கள் கூடியிருப்பர். கும்பாபிஷேகத்தின் போது யாகசாலையில் மூர்த்திகளுக்குரியதாக வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்து நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்வர். இதனால் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்தில் எழுந்து அருளுகிறார். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூல விக்கிரகத்திற்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்விப்பது மகாபிஷேகம் ஆகும். அதன் பின்னர் வருவது மண்டலாபிஷேகம். கும்பாபிஷேகத்தின் இறுதிக்கட்டமான இதில் பிறந்த குழந்தையாக விக்கிரகத்தில் வீற்றிருக்கும் இறைவனை 48 நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியுடன் இருக்கச் செய்வது. ஆகவேதான் கும்பாபிஷேகம் முடிந்த பின்னரும் ஒரு மண்டலத்திற்கு மக்கள் கூட்டம் கோவிலுக்கு அதிகமாக வருகிறது. ஆக கும்பாபிஷேகம் செய்வது என்பது வெறும் கோவில் சிற்பங்களையும் கோபுரங்களையும் விக்கிரகங்களையும் சீர் செய்வது, புனரமைப்பது மட்டுமல்ல, இத்தனை பெரிய காரியங்களை செய்ய முன்வர மனம் இருப்பவர்கள், இறைநாட்டம் பக்தி உள்ளவர்களால் மட்டும்தான் முடியும் என்பது தற்சமயம் புலனாகிறது அல்லவா? தற்சமயம் குளோபலைசேஷன் அல்லது உலக மயமாக்குதல் மூலம் ஒரு கோவில் என்றால் ஊர் மக்கள் மட்டுமல்ல, அண்டை மாநில மக்கள், மேலும் உலகத்தில் பெரும்பகுதியில் இருந்தும் வரும் மக்கள் என்று திரளான மக்கள் தேடி தேடி வந்து வணங்கும் இடமாக அமைந்து விட்டது. அவ்வாறு என் போன்றோரும் 106 திவ்ய தேசங்கள், மேலும் 276 தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் என்று பல கோவில்களை நாடி செல்லும்போது அந்தந்த ஊர்களின் சிறப்பியல்பை எடுத்து மக்களுக்கு உரைக்கவும் வசதியாக இருக்கிறது. 265 தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் தரிசித்த பின் 266வதாக ஜூன் மாதம் நாடி சென்றது அன்பிலாந்துறை சத்தியவாகீஸ்வரர் திருக்கோவில் ஆகும். திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அருகிலுள்ள இத்திருக்கோவிலுக்கு நண்பகலில் நல்ல வெயில் நேரம் நான் சென்றபோது கோவில் திருப்பணிக்கான கட்டுமான பணிகள், உள்பிரகார சிற்பங்கள், புனரமைப்பு வேலைகள் சுறுசுறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தன. வேலை செய்பவர்களுக்காக 5-6 பெண்மணிகள் காய்கறிகளை நறுக்கி சமையல் செய்து கொண்டிருந்தனர். உள்ளே சென்று மூலவர் சத்தியவாகீஸ்வரர் என்ற பிரம்மபுரீஸ்வரரையும்
அன்னை ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்பாளையும் கண்குளிர தரிசித்தேன். தல வரலாறு படிக்கையில் திருஞான சம்பந்தரும் அப்பரும் இத்திருக்கோவில் பிரம்மா வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரரை தரிசிக்க வருகையில் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதாகவும் அதனால் வர இயலாமல் அங்கிருந்தே பாடல்கள் பாடிச் சென்றதாகவும் அதை இங்குள்ள விநாயக பெருமான் சற்றே காதை சாய்த்து கேட்டு மகிழ்ந்ததால் அவர் செவிசாய்த்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் என்றும் படித்திருந்தேன். நீங்கள் காணும் இந்த விக்னம் தீர்க்கும் செவிசாய்த்த விநாயகர் மிகவும் அழகானவர். பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம். முருகன் சன்னதியின் மேல் சிற்பிகள் அழகாக புதிய சிலை வடித்து கொண்டிருந்தனர். அது இக்கால சிற்பிகள் முற்காலத்துக்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்லர் என்பதை காட்டுவது போல் வடிவாக அமைந்து கொண்டிருந்தது. மேலும் சுற்றுச்சுவர் முழுவதும் பிரம்மபுரீஸ்வரரை மகான் அகத்தியர், மகாவிஷ்ணு சூரியன், அங்காரகன் என்ற செவ்வாய், பிரம்மா, அன்னை பார்வதி போன்றோர் வழிபடும் சிற்பங்களைக் கண்டு மிக்க மகிழ்வடைந்தேன். துவாரபாலகர்களும் மிகவும் அழகானவர்கள். மேலும் வேறெங்கிலும் பார்க்க இயலாத தூண் சிற்பங்கள், மகரிஷிகள் தவம், யாழி, யானை, மகுடி ஊதும் பாம்பாட்டி, நாகலிங்கம் என பல வித்தியாசமான சிற்பங்களை நான் அங்கு கண்டேன். உள் பிரகாரங்களில் நால்வருடன் சேக்கிலார், காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மற்றும் ஸ்ரீ பிச்சாடனரை தரிசிக்கலாம். மேலும் முருகப்பெருமான், பைரவர் மற்றும் சனி பகவான் தரிசனம் தருகிறார்கள். நவக்கிரக சன்னதி உண்டு. குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்யுங்கள். திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் பாடிய 10 பாடல்கள் அழகுற கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு உள்ளன. நகரத்தார் கட்டுப்பாட்டில் இருக்கும் இக்கோவிலுக்கு இறுதியாக கும்பாபிஷேகம் 2004ஆம் ஆண்டு நடத்த பெற்றுள்ளது. தற்போது நிர்வாக கமிட்டியானது திரு சத்தியகிரீஸ்வரர் என்று இறைவனின் திருப்பெயர் கொண்ட ஒரு தலைவர் மூலமாக அமைக்கப்பெற்று கும்பாபிஷேக ஏற்பாடுகள் சிறப்பாக நடத்தப்பெற்று வருகின்றன. சற்று பணத்தட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஏற்பாடுகள் எதுவும் தங்குதடையின்றி நடந்து வருவதாக அப்போது அங்கு மேற்பார்வை செய்து கொண்டிருந்த தலைவர் சத்தியகிரீஸ்வரர் அவர்கள் என்னிடம் கூறினார்கள். மதுரைக்கு வந்த பின் சிறிது நன்கொடையை நானும் எனது உறவினரும் அனுப்பினோம். கோவிலை சுற்றி காண்பித்த நிர்வாகத்தினர் இந்த தூண் நாகலிங்கம் பக்தர்களால் சிறப்பாக வழிபடப்பட்டு வருகிறது என்று கூறினார்கள். மேலும் கடுமையான வெயிலில் காலில் செருப்பணியாமல் வந்த திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் துன்புற்று நடந்து வருவதைக் கண்ட சிவபெருமான் மனம் பொறுக்காமல் பாதையில் தடையாக பல லிங்கங்களை தோற்றுவித்ததாகவும் அவற்றை மீறி வர முடியாததால் அவர்கள் அவ்வாறு பாடிவிட்டு சென்றதாகவும் தெரிந்த தலவரலாருக்கு மாற்றி கூறினர். மாமன்னர் ராஜராஜ சோழனின் தந்தை சுந்தர சோழனால் 10ஆம் நூற்றாண்டில் கிபி 961 என்று துல்லியமாகவும் கூறினார்கள். கட்டப்பெற்றது ராஜகோபுரம் ஆகும். 1000 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலுக்கு நன்கொடை கும்பாபிஷேகத்திற்கு தர விரும்புவோர் திரு சத்தியகிரீஸ்வரன் அவர்களுக்கு அனுப்பலாம். டிஸ்கிரிப்ஷனில் அவரது பெயர், தொலைபேசி எண் மற்றும் கோவில் விவரங்கள் தெரிவித்து உள்ளேன். இறுதியாக திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடலில் ஒன்றை மட்டும் பார்த்துவிட்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். 7வது பாடல். பிறவி மாய பிணக்கில் அழிந்தினும் உறவெல்லாம் சிந்தி துன்னி உகவாதே, அரவன் எம்பிரான் அன்பிலான் துறை மறவாதே, தொழுதேத்தி வணங்குமே. இந்த பிறவியில் மாய பாசவலையில் சிக்கி உற்றார் உறவினர் குடும்பம் என்று உழன்று வாழ்க்கையை வீணடிக்காமல் அன்பிலாந்துறையில் வீற்றிருக்கும் இறைவனை மறவாமல் எப்போதும் தொழுது வணங்குவாயாக என்பது இந்த அருமையான பாடலின் பொருளாகும். 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருமைமிகு இக்கோவில் கும்பாபிஷேகம் குறித்தும் அனைத்து கோவில்களிலும் கும்பாபிஷேகம் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன, அதன் அத்தியாவசியம் பற்றியும் இப்பதிவில் நாம் பார்த்தோம். இவ்வாறு வெளிவர மூல காரணமான தனது
பக்தர்களை என்றும் தவிக்க விடாத கண்களின் இமை போல் பாதுகாத்து வருகின்ற தந்தை சத்தியவாகீஸ்வரர் புகழ் வாழ்க. அன்னை சௌந்தர்ய நாயகி அம்பாள் புகழ் என்றென்றும் ஓங்குக. இப்பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420819 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.